ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குழந்தைங்க வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற மிக்ஸ்டு வெஜிடபிள் கிச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்கூல்லாம் ரீஓப்பன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கிச்சடி செஞ்சு லஞ்ச் பாக்ஸு கொடுத்து அமிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் எல்லாத்தையுமே காலி பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். முதல்ல நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். வீட்டில் சாதம் வடிக்க வச்சுருப்போம் இல்லையா, அந்த அரிசி 2 கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 2 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அரிசி பாசிப்பருப்பில் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 டைம் வரைக்கும் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த கிச்சடி செய்கிறதுக்காக வீட்டில் நார்மலாக சாதம் அடிக்கிற அரிசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அரிசி பருப்பை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா அரிசி ஊறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த அரிசி ஊறிட்டு இருக்கட்டும். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுடுங்க. அதில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் அதிகமாக இருக்காது, இதில் வெஜிடபிள்ஸ் வதக்க போகிறோம். ஸோ 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. 2 சின்ன சைஸ் பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, 10 மிளகு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே எண்ணெயில் வறுத்து விட்டுக்கோங்க. எண்ணெய் பாதி அளவுக்கு சூடானதுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்பைசஸ்லாம் சேர்த்து வறுத்து விட்டீங்க அப்படின்னா கரிஞ்சு போயிடாமல் கரெக்டாக வரப்பட்டு வரும். ஸ்பைசஸ் எல்லாமே வரப்பட்டதுக்கு அப்புறமா இதெல்லாம் ஒரு 15 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு வறுத்து விட்டுக்கோங்க. முந்திரி பருப்புடைய கலர் இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரப்பட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 4 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தாலே போதும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் கட் பண்ண பீன்ஸ், கேரட், காப்சிகம், பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் கட் பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. இன்றைக்கி நான் சேர்த்துருக்க இந்த காய்கறிகள் தான் நீங்களும் சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம். 2 மினிட்ஸுக்கு காய்கறிகளை வதக்கி விட்டதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு குக்கரை மூடிட்டு நம்ம இந்த காய்கறிகளை வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், காய்கறிகள் பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்கும். இப்போ இந்த காய்கறிகளை லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட மஞ்சத்தூள் அண்ட் மல்லித்தூளோடைய அந்த ராஸ்மெல் போகணும். அதனால் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அதுவே போதும். மஞ்சத்தூள் மல்லித்தூளோடைய ராஸ்மெல் போனதுக்கு அப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். வீட்டு அரிசி 1 கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்திருந்தோம்ல, அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அளவு கரெக்டாக இருக்கும். ஸோ மொத்தமாக 4.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்காங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த கிச்சடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் உப்பு சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணி சூடாகி இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்க அரிசி பருப்பை இந்த தண்ணி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எப்போவுமே ஒரே மாதிரியான ரெசிபிஸே லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமலும் சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி அரிசி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா குக்கரை மூடிட்டு விசில் போட்டுருங்க. விசில் போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 4 விசில் விட்டு வேக வைங்க. அரிசியும் பருப்பும் கரெக்டான பக்குவத்தில் வெந்து வரும். 4 விசில் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரில் இருக்க ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக நல்ல கமன் வாசனையோட டேஸ்டியான மிக்ஸ்டு வெஜிடபிள் கிச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன அளவில் தண்ணி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கிச்சடி உங்களுக்கு இந்த மாதிரி உதிரியாக இருக்கும். சப்போஸ் கிச்சடி உங்களுக்கு குழைவாக வேணும் அப்படின்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் பாசிப்பருப்புக்கு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கர்லேருந்து ஒரு விசில் வந்ததுமே அந்த கிச்சடியிலேருந்து வர வாசனைக்கு எப்போ கிச்சடி ரெடி ஆகணும் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அவ்வளோ ஒரு நல்ல மணமாகவும் சாப்பிடும்போது சுவையாகவும் இருக்கும். இந்த மிக்ஸ்டு வெஜிடபிள் கிச்சடிக்கு மறந்து கூட எந்த ஒரு சைடிஷ்மே வச்சு சாப்பிட்டுடாதீங்க. இந்த கிச்சடியை அப்படியே சாப்பிடும்போது தான் அந்த கிச்சடியோட டேஸ்ட்டை ஃபீல் பண்ண முடியும். இந்த கிச்சடியோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வாய் கிச்சடி எடுத்து வச்சதுமே அதை முழுங்கிறதுக்குள்ளவே இன்னொரு வாய் எடுத்து வைக்க தோணும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. நான் சொன்னால் இந்த கிச்சடியோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுறேங்க. அப்படி இந்த ரெசிபி உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு டேஸ்டியான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.